Police department was I got told even the fiscal open case something on my taken shit. அதெல்லாம் உடைச்சி போட்டு கொஞ்சம் 1000 ரூபா எடுத்துக்கணும். பிச்சைக்காரனை மொண்டைட்டு பிள்ளைகளை கூட்டி விடாமல, அம்மா அப்பா கூட்டி விடாமல, எல்லாம் காலுக்கே விளங்காமல் போகல, உழைச்சி தின்ன பிச்சை எடுத்து தின்ன தேவடிக்காமனு கொஞ்சம் கூட்டி விடுதானோ ஒரு தேவடியாமல் வந்தேன். கொஞ்சம் ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்களாம் பல அப்புறம் கொடுத்தேன் பலாட்டுற தேவடியாமனு உழைச்சி தின்னம்ல தேவடியா போயில அடுத்த வீட்டில் உழைச்சி திங்கிறதோட உழைச்சி தின்னல காலுக்கே விளங்காமனு நாசமாக போய் வித்தரித்த பிடிக்கும் அக்கா தங்கச்சியும் அண்ணன் அப்பாவும் அண்ணன் தம்பி கொஞ்சம் அப்படியே குடி நடத்தோம்னா பிள்ளையும் கூட்டி விட்டு கிளவணி திங்கல கிளவணி குதிமலை குடிக்காரனா தான் இருக்கான் குடியும் எவ்வளோ தண்டி இருக்க குதிமா அங்கோடி காம்பவுண்ட் வழியே குளிச்ச கதவுல இருக்க வீட்டில் இருக்க பண்ணி தண்ணி வழங்க மாட்டாலே நாசம் போக நிம்மதி போயிடும் நொறுக்கி கடை விழுவான் பைக்கில் போய் இப்படி நொறுக்கி விழுவோம் காலுக்கே விளங்காமல் போகும் தேவையே மனைவி ஒரு அப்பனும் பிறந்தாலும் கலவ முடியல பல அப்பனு பிறந்த தேவையா போயிலன்னு பலாட்டர் போயில சேரி போயில உழைச்சி தின்னம்ல இல்லை உழைச்சி தின்னீங்க அடுத்த வீட்டில் போய் இப்போ பூட்டை கலாண்டு உடச்சி எதை திறந்தீங்க எப்படியா போய் ஒன்று மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க காலுக்கே நொடிச்சு போட்டிருப்பேன் எனக்கு சாமி ஒன்று நொடிச்சு போட நான் வரைக்கும் சாமி சாமி வராகி ஒன்று சும்மா விடால ஒன்று வச்சு செய்யல திருட்டு தாயொலி உடைக்க பிச்சைக்கார குதிமான உடச்சி தின்ன எப்படியாளுக்கு பிறந்த பேர் ஒரு அப்பனுக்கு பிறந்தாலும் கலாம் உண்டாலும் நீ பல அப்பனுக்குள்ள இல்லை ஒன்றுக்குள்ளேன்னா உன் அவளை கூட்டி விடேன் உன் பொண்டாட்டியை கூட்டி விடேன் உங்கள் அம்மையை கூட்டி விட அக்கா தங்கச்சி கூட்டி விடல தேவடியம்மான்னு அடுத்த வீட்டில் கலாவாணிக்கிட்டு வச்சு சாவுலன்னு ஆண்டுக்கிருந்து எந்த போய் உடைக்க வந்தானே சாவில் இது உனக்கு தாங்களா திருட்டு தாயில் அடுத்த வீட்டில் டக்குன்னு உடைச்சி கலாவாங்க வச்சு பலாட்டை பேரில் பூட்டை உடைச்சி வச்சு 1000 ரூபா கலாண்டு வச்சு திருட்டு தாயோடு இன்னும் நல்லா இருக்க முடியல விளங்காம பண்ண சாமி இருக்குது சாமிக்கு தெரிஞ்சதான் கால் ஏறி குச்சான் கால் உடங்காமல் போகும் உடைச்சவன் கை உடங்காமல் எத்தனை தரம் பூட்டை போட முடியும் தேவடியம்மானே போலீஸுக்கு தெரியும் வர மாட்டேங்க டுவெல் போலீஸ் நாட் ரெடி சொல்லி டூயிங் அலாவச்சி தெரிஞ்சது நோபடி இஸ் கமெண்ட் சி ஆல்சோ தட் முன்னாடி திருநெல்வேலி போலீஸ்லாம் சும்மா டம்மி தான் போலீஸுக்கு சொல்லி வந்து உதவி சேர்க்க நம்மளே காப்பாற்றிக்கணும் நம்மளை உடைக்க வைக்க இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டில் நல்ல இல்லை அதாவது கண்டிஷன் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சும்மா பேருக்கு தான் சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு வரல ஒருத்தரும் ஒரு போலீஸும் வரல கிடையாது எங்காச்சு என்ன அது நடக்கடி ரசிக்காங்க அடுத்த வீட்டில் என்ன கலவை நடக்கடிக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியாக இருந்தால் அப்படின்னு நடக்க குடி கொள்ள எல்லாத்துக்கும் பாதி தமிழ்நாட்டில் நடக்க காரணமே போலீஸ் சரியில்லை தான் ஆன் தி ஸ்பாட் ஆக்ஷன் எடுக்கணும் 108 எப்படி டெலிவரி இதெல்லாம் எப்படி உடனே வருது அதை போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஏன் அப்படி இருக்குது 2 தடவை பூட்டை உடச்சி கூட 1000 ரூபா போது போனால் போது பிச்சைக்காரை எவ்வளோ நஷ்டம் 3 லட்சம் போனால் போது ஒன்றும் இல்லை திருட்டு தாயோலி எருமை கடை கணக்காக ஒரு பேருந்து வீட்டில் எப்படி நீ இருப்பேன்னு எனக்கு போட்டு வெளியில் கெடுத்து நான் புறம் முடிச்ச போய் பக்கத்தில் இருக்க போய் தான் வேறு எந்த போய் நான் வெளியில் இருந்தால் வர எருமை கடை கணக்காக போகிறோம் எவ்வளோ தண்டி மூஞ்சியை மட்டும் பார்த்துருந்தேன்னா மூஞ்சி பேத்துருப்பேன் இன்னொன்று அழுவாளை வச்சு காலுக்கு துண்டை வெட்டியிருப்பேன் காலை ஒடிச்சு போட்டிருப்பேன் இந்த சிலம்பு வச்சு இதை வீசினோன்னா கால் ஒடிஞ்சு போயிடும் இல்லை வழங்க மண்டல கடவுளை நீ நொறுக்கி போடுவோம்ல காட்டுவோம்ல இல்லை சாமி இருக்க உண்மைன்னா நீ ஏறி குச்சி வந்து விளங்காமல் தான் பின்னால் போகிறேன் எருமை கடை கணக்கா மூஞ்சியை மட்டும் பார்த்தா ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சோம்ல 1 நம்பர் கல்லை கொண்டு மண்டையில் எரிஞ்சிருக்கணும் ஒரு கட்டையை கொண்டு வேணும் 1 நம்பர் கட்டையை கொண்டு எரிஞ்சிருக்கணும் கால் ஒடிஞ்சு போயிருக்கும் தப்பு உண்டு கம்பை தூக்கி அடிக்காமல் போயிட்டேன் ஓடிட்டான் திருட்டு பய கிடைச்சோம்னா இடையில போலீஸ் ஆல்சோ நாலு செய்ய then they are not taking common and see also that is a problem in Tamil Nadu all that happening ஆலோசிச்சு சிலைச்சு என்ன செய்து அது செய்யணுங்க ஆதரவு கொடுக்கணும் ஒரு தவறுனா அதையும் வந்து பார்க்கல போக முடியாது அதனால தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அட்டூழியம் வருது போலீஸ் ஷுட் டேக் அன் ஆக்ஷன் இமிடியேட்லி ஒருத்தங்க சொந்தக்கார வீட்டில் அப்படி தான் போலீஸில் ஃபோன் பண்ணாங்க வந்து உடனே பார்க்கல அப்புறம் செத்த பிறகு எல்லாம் குழியெல்லாம் மூடி அவை எல்லாமே பண்ணின பிறகு அடையாளம் வந்து என்னத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆன் தி ஸ்பாட் ஆக்ஷன் எடுக்க அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இதயமாக இருக்கணும் சும்மா அந்த கூட்டம் ஏதாவது திருவிழான்னா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க சும்மா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்தால் ஏன் அப்படி நடக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டிக்காக இல்லாமல் அப்படி இருக்குது நல்லா ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள் 5 நாள் ஃபோன் பண்ணி வரேன்ட்டு ஒருத்தர் அப்படி இருக்க போய் தானே கொலை எல்லாம் நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்க காரணமே போலீஸ் வந்து இம்மிடியேட் ஆக்ஷன் எடுக்கணும் அதான் ரிக்வஸ்ட்டு இந்த மாதிரி ஆறுதலில் பேசி என்ன புண்ணியம் ஆக்ஷன் எடுக்காமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் அப்போ என்னது எனக்கு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் அப்படி தான் நடந்தது அது வந்து கதவெல்லாம் உடைச்சி 2 நாள் பண்ணால் வேணும்ட்டே தான் பக்கத்தில் இருக்க நீ எப்படியே வாழுதேன்னு சொல்லி போய் தான்
ஆளை அனுப்பி இப்படி பண்ணிதான் நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு எடுத்து அவள் செத்து பிறகு வந்து என்னத்துக்கு உயிரோட இருக்கிற ஒரு ரூபா போட்டு வைக்கா போலீஸ் பண்ணிட்டு அதுக்கு தான் ஆகி எவனா இருந்தால் இப்போ செத்துட்டோம்னா கொலை அடக்கு வேணா ஆரம்பினாங்க வந்து அப்புறம் கம்ப்ளைண்ட் கூட அதை கூட இது கூட நான் கொலை பண்ணிட்டேன் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு போவேன் அதுக்கு பிறகு எந்த எதுக்கு அப்படி தான் ஆகிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் அது என்ன உடனே ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கலாம் ஒரு புண்ணியம் கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரியில்லை சும்மா எல்லாம் படிச்சுட்டு தெண்டை தீவனம் தெண்டத்துக்கு தான் தெண்டை சாப்பாடு தான் பாதி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு வந்து என்ன ஏதுன்னு கேட்காத அது போலீஸாக இருந்தானே இல்லட்டான அந்த டிபார்ட்மெண்ட்டு சொன்னேன்னு கோச்சிக்காதீங்க போலீஸ் வந்து ஒரு நண்பனுங்க உடனே ஆக்ஷன் அவங்க கூட தான் பவர் இருக்குது அவங்க தான் போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு எனக்கு காலில் சுட கூட ஒரு ரைட்டு இருக்குது எனக்கு சொல்ல தான் செய்ய முடியாது நான் வந்து ஆக்ஷன் எடுக்க இல்லை ஒரு யூடியூபருக்கே இந்த கதி நான் யூடியூப் வீட்டில் பக்கத்து வீட்லேயும் கலவை நடக்கும் அங்கே நடக்கும் இங்கே நடக்கும் யார் வீட்டிலனாலும் ஏதோ ஒன்றுனா வந்து என்ன பார்க்காத போலீஸ் போகும்டாப்பா என்னத்துக்கு சும்மா பேருக்கு பார்க்காமல அப்படி இருக்க போய் தான் எல்லா இடத்துலையும் கலவை நடக்கும் இந்த பாவர் சுற்றுறது கூட ஒரு இடத்துல இப்படி தான் சேலை துணிமணிலாம் எடுக்காமல் பூரா பணம் இருக்கா தங்க நகை இருக்கான்ருக்கு அதனால் பணம் தங்க இருந்தால் பேங்கில் வந்து வீட்டில் வைக்காதாங்க தயவுசெய்து ஃபேவா மணி வேண்டி வரைக்கும் வெட்டிக்கு போயிடல லாக்கர் ஏன்னா ஆளே ஒர்க் பண்ண இப்படி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஐ விட்டு ரிக்வெஸ்ட் போலீஸ்மெண்ட் டேக் அன் ஆக்ஷன் இமீடியட்லி உடனே போலீஸ்மேனு உஷாராக இருந்தால் இப்படிலாம் நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு லேசியாக இருக்காது சும்மா உட்காந்து அவங்க பாட்டு கதை எழுதிட்டு வரைக்கும் இதுக்கு தான் காரணம் இது வந்து சரியில்லைன்னா அப்படி தான் உலகத்தில் எல்லாம் நடக்க எதுக்கு முக்கியமான டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஐ வுட் ரிக்வெஸ்ட் தட் ஆர்டர் கிடையாது என்னுடைய ஆர்டர் நான் சொல்ல யார் நான் என்ன பெரிய பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆர்டர் சொல்ல சாதாரண சிட்டிசனு அது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் தயவுசெய்து கேட்டுக்கிறேன் இட்ஸ் எ கிரேட் ரிக்வெஸ்ட்டு இது வந்து சேனல் மூலம் கிரேட் ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிட்டு பாமர மக்களை வந்து பாதுகாக்கிறது வந்து போலீஸோட கடமை போலீஸ் வந்து சும்மா கம்ப்ளைண்ட் கூட அதை கூட இதை கூட சும்மா பேச்சுக்கு மட்டும் வார்த்தையிலேருந்து எனக்கு ஆக்ஷனில் கட்டாமல் ஒரு நாதி வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவ்வளோ காப்பாற்றிருக்கலாம் இத்தனையோ பாதுகாப்பு கட்ட வந்து கொடுக்கல இது போலீஸ்மேன் லேசினஸ் தான் காரணம் அது மனசாட்சின்னு ஒன்று இருக்குது சரி வாங்க சம்பளத்துக்காக ஒன்று வேலை பார்க்கணுமா இல்லையா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து என்னத்துக்கு ஒரு யூஸ் கிடையாது நான் சொல்கிறோம்ல ஒரு ஆள் வந்து இருக்காளா செத்துட்டாலும் கூட பார்க்கல அப்போ நீ எதுக்கு இருக்க பிள்ளைகளுக்கு என்ன என் ஃப்ரெண்டாக சொல்லியிருக்க நீ எதுக்கு ஃப்ரெண்டாக சொல்லியிருக்காரு ஒரு போலீஸ் நீ ஏன் இருக்க அவன் புருஷ வீட்டில் போய் இருந்தானா இதுக்கு தான் இருக்க தெரியாமையா ஒரு வீடு கட்டுனா யாரும் வந்து கிட்ட தான் செய்வாங்க இப்படிலாம் பேசுனாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் டிபார்ட்மெண்ட் இருந்து என்னத்துக்கு எல்லாம் கவர்மெண்ட் பைசா அப்புறம் வேஸ்ட்டு தான் தண்டை சம்பளம்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா ஆக்ஷன் எடுக்காமல் இருந்து சும்மா பேச்சுக்கு ஒரு யூஸ் கிடையாது அதனால தான் தமிழ்நாட்டில் மெயினாக கொலை நடக்கும் இதான் காரணம் தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த ஸ்டீலிங் இன் murdering in Tamil Nadu are not taken action immediately. Police department request police department and the Prime Minister, Chief Minister have to take an action immediately. You have to tell police department take an action. And mobile police should be there. Mobile police should be there. So only then their action should be there. They have to roaming police should be there. Then only sudden action should be taken. So mobile theatre, mobile business, mobile 108 mobile. And the delivery is also on mobile vehicles also. They like this mobile police department is there. Then only take an action. Taken then crime will be decreased. So உடனே போலீஸ் வந்து 108 எப்படி இருக்குது இப்போ இது ஒன்றுன்னா உடனே எல்லாம் இருக்கா இந்த டெலிவரி பேர்காலம் பார்க்க அதே போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உடனே ஆக்ஷன் எடுக்கணும் இதாக கொலை நடந்தால் அந்த இடத்துல போலீஸ் வந்து எடுக்கணும் அப்படி ஒரு மொபைல் போலீஸ் ரெக்ரூட் பண்ணுங்கள் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் விட்டு ரிக்வெஸ்ட்டுங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் அதை வந்து 108 எப்படி இருக்குது டெலிவரிக்கு உடனே பார்க்கலாம் அதே போல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொபைல் போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வைங்க உடனே ஆன் தி ஸ்பாட் ஆக்சுவலி மொபைல் மருத்துவமனை இருக்குது மொபைல் மெடிசின் வச்சுருக்கீங்க வீட்டுக்கு வீடு வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுறீங்க மொபைல் சர்வீஸ்னால் மொபைல் மெடிக்கல் சர்வீஸ் சேவை பண்ணுங்க அதே போல் மொபைல் போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கள் ஆன் தி ஸ்பாட் ஆக்ஷன் ஒரு கொலை நடந்தால் களவு நடந்தால் உடனே ஆக்ஷன் எடுக்கணும் இது கம்ப்ளைண்ட் கூட அது கூட இது கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரைக்கலாம் திருட எல்லாம் திருட்டு பிற வீட்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமே வீட்டை மறுபடியும் பூட்டணும் பிற உடைப்பான் பிற கொலை பண்ணுவான் போலீஸ் பண்ணி வச்சா வரேன்னு சொல்லி வந்து செத்த பிறகு வருவான் நெத்தி போட்டு வைக்க கூட வர மாட்டாங்க உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்கையில் நான் உலகத்தில் கொள்ளை இல்லை நடக்காமல் எப்படி வேறக்க இல்லாத உலகமாக போச்சு இதே இல்லாமல் உலகமாக வச்சு எல்லாம் சும்மா இருக்கமா பணம் சம்பாதிக்கமா இப்படி தான் போகிற உலகமாயிட்டு இது ஒரு கழிவு உலகம் அழிவு கால உலகத்தில் அழிவு நிச்சயம் இது தர்ம எல்லாம் செத்து போச்சு உதவி செய்ய நாதியில் சும்மா உரிமையாளவங்களும் உதவி செய்ய மாட்டாங்க பணம் வாங்கியவங்களும் உதவி செய்ய மாட்டாங்க
பெரிய இடத்துல இருக்கவங்க உதவி செய்ய மாட்டாங்க. சும்மா எல்லாம் பணம் 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 சேர்த்து வச்சு பாவத்தை தான் சேர்த்து வைக்காங்க. புண்ணியம் வந்து யாருமே உலகத்தில் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் உலகமே இருக்குது. இதுதான் உலகமே இருக்குது. உலகம் பூரா கலி உலகம், உலகம் அழிவு கால உலகம். உலகம் வந்து கூடிய சீக்கிரம் அழியத்தான் போகுது. இது கலி உலகம், அழிவு கால உலகம். அழிவு காலத்தில் நீதி நேர்மை தர்மம் எல்லாம் செத்து போயிடும். நீதி நேர்மை தர்மம்லாம் அழிஞ்சு போயிடும். இது நீதி நேர்மைக்கு காலம் இல்லாத உலகம். எல்லாம் சாவு கால உலகம். அப்படி தான் அழியக்கூடிய உலகம். இயற்கை சீற்றங்கள் வந்து அழியக்கூடிய உலகம். அது வந்து சத்தியம் உத்தமம். नेचर कैलेमिटी इट विल बी डिस्ट्रॉय, होल वर्ल्ड विल बी डिस्ट्रॉय. सत्यानाश होएगा. अभी देखो फ्रंट में चोरी आया, चोरी पुलिस में कंपनी का कोई आके पूछने वाला कोई नहीं. ये पुलिस में ऐसे ही रहते, यही पैसा लेकर तो बोला कंप्लेन करे, ये करो कि बोली लेडीज़ पुलिस आके देखा होता है ना, उसका घर में चोरी हुआ, कोई नहीं आके देखा, वो भी वो मर गया. वो जो सुकून कराए कोई ऐसा रहेंगे तो भी कोई नहीं आने के तैयार नहीं. जो संबंध है तो वो भी आना मनते और पुलिस में आके पूछना मनते क्या ये क्या हो गया. ये एक अभी तो गवर्नमेंट में मोबाइल 108 रहते, उसका वागन रहते डिलीवरी के लिए रखे. जो बीमार पड़ेंगे तो उनके लिए देखते सब कुछ वो प्रयोजन रहता है. ऐसा मोबाइल पुलिस वैसा रखना मनते. दिन टाइम रात को कोई किसको नाइट एनीथिंग हैपन टू हेल्प कुछ రాత్రి పగలనాలు ఏదో రాబోతున్న ఒంటనే ఉంది एक्सीडेंट ఇది है ना. ये वो ऐसा एक्शन में फटाफट लेना मनते. अभी कैसे एक खून कराने का तो वो खून कराए, वो मर गया. फिर वो आके वो लोग को पूरा पालिश भर के निकाले. फिर आके कुछ फ़ायदा नहीं है. वो कंप्लेन करे, ये करो, फिर भी कम करने के बाद कोई आके पूछने वाला किया नहीं कि जिंदा रहते क्या नहीं. कि वो जो चोरी हो गया कि पुलिस डिपार्टमेंट का मंत्री ऐसा बोलना चाहिए तुम एक्शन ले लो. जो मोबाइल 10, 800 अभी डिलीवरी के लिए अभी जो बीमार पड़ते इसके लिए जो गाड़ी घूम के उनका मदद करता है. ऐसा ये पुलिस डिपार्टमेंट होना चाहिए. दिन का टाइम में रात को टाइम में हमें कभी भी वो पेपर लेके आने का उसमें लिखने का ऑन दी स्पॉट वो खुद लिख के ऑन दी स्पॉट एक्शन लेना चाहिए. बोला पुलिस में डिपार्टमेंट आप लिख के आड़ा कुछ जनगाची पुलिस का कोई आके देखने वाला भी नहीं. अभी पूरा तोड़ दिया के फ्रेंड का घर में. फिर वो रिपेयर किया. फिर वो आगे एक ही मोटा करके जाते वो मिलेगा ना, वो मार पाते. ऐसा ही वो उसको फ़ोन करने के टाइम नहीं आते, फिर मरने के भी आते. 1 रुपया माथा पर रखता. ऐसा रहती इसके लिए पुलिस डिपार्टमेंट ऐसा रहेंगे तो ऐसा रहेगा. पैसा के लिए पाप नहीं है. कोई नहीं देखता, कोई उसको 1 रुपया नहीं करता. कोई दिल में कुछ दया करवा कोई भी नहीं रहते. ऐसे ये बात करते ये हमको आपका सेव करेंगे, ये करेंगे, वो करेंगे. कोई आके देखने वाला भी नहीं, पूछने वाला नहीं भी देखने. ऐसा रहते दुनिया पड़ा पैसा कमाना करने का पाप के. ये बताओ दुनिया पूरा सत्यानाश होने वाले. या भगवान आके ये पूरा दंडन कली युग में ऐसा रहते. पूरा सत्य पूरा मर गया. ऐसा कली युग में ऐसा मर गया. ले पुलिस में स्टेशन लगे. वो बोला मेरे फ्रेंड घर में वो आके बुलाएंगे तो आएंगे तो वो नहीं जिंदा रहते. तो मर गए हल्के देखो. एक कुछ हलकट ये चोरी करने के लिए दारू पीते. ये वही हलकट वो बाजू में रहते ऐसा करते. ये हलकट एक नंबर के वो जो चलते इसके लिए ऐसा करते. वो पुलिस हवलदार में बोलते कंप्लेन गए करे. वो जो आके जाना अभी पाजे है ना देखेगा भागना भाई जाए ना भाई जाए कुछ नहीं. वो मदद नहीं करता, कुछ नहीं करता. वही पुलिस डिपार्टमेंट रहते वही एकदम जो लोग रहते उनको बंदोबस्त करना चाहिए. नहीं करेंगे तो अभी कहने नहीं करते. ऐसा ही रहते इसके लिए ऐसा सेव ना पाद कर बंदोबस्त करो. पुलिस से हवलदार जो लोग सेव ना कापा तो बंदोबस्त करने का बचाने का चना भाई जाए. स्टील ना चोरी करते తిరడన్నా కళాంగమే చోరీ ஆக்ஷன்னா செயல்பாடு. ஆக்ஷன்னா ஆக்ஷன் இல்லைன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கணும். काम करने का. मोबाइलना इट इज़ अ मूवेबल थिंग्स. நகரக்கூடியது. एक जगह से दूसरे जगह जाते ऐसा नगर चीज़ से பொருள். इसलिए दैट इज़ वाई इसके लिए लेना पाहिजे. टेक नहीं எடுக்காது. लेना पाहिजे लेने का.